ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த ட்ரெண்டிங்கான கிச்சன் ட்ராலி ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிச்சன் ட்ராலி உண்மையிலேயே கொடுத்த ஹைப்புக்கு வந்து ஒர்த்தாக இருக்குமா இல்லையா? இதனுடைய குவாலிட்டியை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்காக தூக்கி போட்டு காமிச்சிருப்பாங்க. அதே போல் மேலே உட்காந்துட்டு தள்ளுற மாதிரிலாம் வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த ப்ராடக்ட் உண்மையிலேயே குவாலிட்டியாக வந்து இருக்கா இல்லையா? இந்த காய்கறி கூடையோட பிரீத்தபிலிட்டி எந்த அளவுக்கு வந்து இருக்குது? கேஸ்டர் வீல்ஸ் வந்து வர்றது எந்த அளவுக்கு நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது? அதே போல் ரெகுலரான காய்கறி கூடையோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 மடங்கே வந்து அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கிச்சன் ட்ராலி உண்மையிலேயே ஒர்த்தா வாங்கலாமா? இதெல்லாம் டீட்டெயில்டாகவே இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பாக்ஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ்டர் வீல்ஸு, ஸ்பேனர்ஸு, அதுக்கப்புறம் இந்த கிச்சன் ட்ராலி தான் வந்து குடுத்துருக்காங்க. பேக்கிங்ன்னு வந்து பார்க்கும்போது, ஒரு பெரிய கார்ட்போர்டுக்குள்ள இந்த மைக்கா பேப்பரால வந்து கவர் பண்ணி குடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு டீசென்ட்டான பேக்கிங்னே வந்து சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ்டர் வீல்ஸ்லாம் வந்து கவர் பண்ணி குடுத்துருக்காங்க. ஒரு கிரேட்டரும் வந்து ஃப்ரீயா வந்து தந்திருக்காங்க. இதனுடைய குவாலிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது, அந்த டாப்போட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா தான் இருக்கு. அவங்க காமிச்ச அளவுக்குலாம் வந்து செம்மையான குவாலிட்டிலாம் வந்து கிடையாது. அதேபோல இந்த பேஸ்கெட்டோட குவாலிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகேவா தான் இருக்கு. இந்த டொக்கு டொக்குன்னு வந்து உள்ளேயும் வெளியும் வந்து போயிட்டு வரா மாரி தான் வந்து இருக்கு. இப்ப கிளியராவே வந்து பார்க்க முடியுது பாட்டம்ல. அதேபோல சைட்லயும் வந்து பார்த்தீங்கனாலும், இந்த அளவுக்கு தான் வந்து குவாலிட்டி இருக்கு. உள்ளேயும் வெளியும் வந்து போயிட்டு வரா மாரி தான் வந்து இருக்கு. இந்த பேஸ்கெட்ட வந்து ரொட்டேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்மூத்தாவே இருக்கு. அதேபோல ஈஸியாவும் இருக்குன்னே வந்து சொல்ல முடியும். அதேபோல இந்த பாட்டம் பேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 4 சைடுமே வந்து ஸ்டாண்ட வந்து ஹோல்ட் பண்ணி நிக்கிறதுனால, நல்ல ஸ்ட்ராங்காவே வந்து இருக்கு. அதேபோல அது வந்து மூவபிள் வந்து கிடையாது. அடுத்தது இந்த கேஸ்டர் வீல்ஸ வந்து பத்தி பார்த்தோம் அப்படின்னா, ஈஸியாவே நம்மளாலயே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியுது. ஒரு குட்டியான வந்து ஸ்பேனர் தந்தனால, அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிள் ஆயிடுச்சு. இது மாரி கையிலேயே வந்து மேக்ஸிமம் டைட் வச்சுட்டு, ஃபைனலா வந்து ஒரு டைட் குத்தோம் அப்படின்னா வந்து ரெடி. அதேபோல இந்த வீலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்மூத்தாவே வந்து மூவ் ஆகுது. 2 மந்த்ஸ்க்கு மேல வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கோம். எந்தவித பிரச்சனையும் இல்ல. இதனுடைய ஃபர்ஸ்ட் ட்ராபேக்கே வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய டாப்போட டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் இமேஜ்ல வந்து டிஃபரெண்ட்டா வந்து காமிச்சிருப்பாங்க. வந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட்டா வந்து இருக்கு. அதேபோல சைட்ல வந்து அந்த ராட் ஃபினிஷிங் வந்து வர்றதுனால, நல்ல குவாலிட்டியாவே இருக்குன்னே வந்து சொல்லலாம். இன்னொரு ட்ராபேக் வந்து பார்த்தீங்கன்னா, இதனுடைய பாட்டம் ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா, வரி வரியா இருக்கிறதுனால கைய வந்து கிழிக்கிற மாரி இருக்கு. இப்ப இந்த பேஸ்கெட்டோட பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி கோடு கோடா வந்து வர்றதுனால, நம்ம தெரியாம பேஸ்கெட்ட வந்து தள்ளும்போது கைய வந்து கிழிக்கிற மாரி தான் வந்திருக்கு. இனிஷியல் டைம்ல நாங்களே இத பெருசா வந்து கண்டுக்கல. ஆனா பேஸ்கெட்ல வந்து இப்படி தள்ளும்போது வந்து பார்த்தீங்கன்னா, இது மாரி கைய வந்து கிழிக்கிறதுனால மிகப்பெரிய ட்ராபேக்காவே வந்து இருக்கு. அதேபோல இந்த சென்டர் பேஸ்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொசிஷன்ல வந்து கரெக்ட்டா போய் செட்டில் ஆக மாட்டுது. இது மாரி நம்ம தள்ளி விட்டோம் அப்படின்னாலும், இது மாரி திருப்பியுமே முன்னாடியே வந்து வந்துடுது. இந்த பேஸ்கெட்டோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது, இது மாரி தான் வந்து இருக்கு. அந்த அளவுக்கு வந்து சூப்பர் குவாலிட்டிலாம் வந்து சொல்ல முடியாது. டக்கு டக்குன்னு உள்ளேயும் வெளியும் போயிட்டு வரா மாரி தான் இருக்கு. பாட்டமோட குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது, ஓகேவா இருக்கு. இத விட சைட்ல இருக்கிறத விட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஆனா, அதுவுமே டொக்கு டொக்குன்னு உள்ளேயும் வெளியும் தான் வந்து போயிட்டு வருது. இந்த வீலோட ஸ்மூத்னஸ்ன்னு வந்து பார்க்கும்போது நல்லாவே இருக்கு. 2 மந்த்ஸ்க்கு மேல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எந்தவித பிரச்சனையும் வந்து கிடையாது. டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லெஃப்ட் சைடு அந்த ஸ்டாண்டு சைடு வர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஸ்டாண்ட் இல்லாத சைடு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கீழ அழுந்தது. அப்போ வெயிட் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஸ்டாண்டு சைடு வைக்கிறோம் அப்படின்னா ஓரளவுக்கு தாங்கும். ஆனா, இந்த முன்னாடி ஃப்ரண்ட்ல வைக்கிறோம் அப்படின்னா, அந்த அளவுக்கு வந்து தாங்காது. இதனுடைய மெஷர்மென்ட்ன்னு வந்து பார்க்கும்போது, ஓவரால் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, 23.2 இன்ச்சஸ் வந்து வருது. இப்போ ஒரு பேஸ்கெட்டோட மெஷர்மென்ட்ன்னு வந்து பார்க்கும்போது, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, 5.4 இன்ச்சஸ் வந்து வருது. இது வந்து ஸ்கொயர் டைப் அப்படின்றதுனால, இதனுடைய நீளமும், அகலமும் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் தான். 11 இன்ச்சஸ் வந்து வருது. அதுக்கப்புறம் இந்த கெப்பாசிட்டி டெஸ்ட் வந்து பண்றதுக்காக, அவங்க வந்து 5 கேஜின்னு வந்து சொல்லியிருப்பாங்க, ஒரு பேஸ்கெட்டோட கெப்பாசிட்டி. அதனால 5 கேஜி ஆனியன் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும் கரெக்ட்டா. இந்த கவர்ல இருக்கிற ஆனியன தூக்கி அப்படியே டைரக்ட்டா வந்து பாட்டம் பேஸ்கெட்ல வந்து ஃபுல்லா கொட்டிட்டோம். கொட்டும்போதே வந்து தெரிஞ்சது, அதனுடைய கெப்பாசிட்டி வைஸ் வந்து எந்தவித பிரச்சனையும் வந்து இல்ல. கோபுரமா இருந்த வெங்காயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வந்து ஃப்ளாட்டா வந்து கழச்சு விட்டுட்டோம். கழச்சு விட்டுட்டு அந்த செகண்ட் பேஸ்கெட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா, மூவ் பண்ணி விட்டோம். எந்தவித பிரச்சனையும் இல்ல. எதுவுமே தடுக்கவும் இல்ல. ஸ்மூத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா, போயிட்டு போயிட்டு வருது. அதில ஒவ்வொரு பேஸ்கெட்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 5 கேஜி தாராளமாவே வந்து வைக்கலாம். இந்த டாப் அண்ட் மிடில் பேஸ்கெட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால 270 டிகிரி வரைக்கும் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நல்ல ஸ்மூத்தாவே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. அதேபோல ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, பைனாப்பிள்லாம் கொஞ்சம் பெருசா இருக்கும். இது மாரி பெரிய ஃப்ரூட்ஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னா, 5 கேஜி வந்து வைக்க முடியாது. கொஞ்சம் கம்மியா தான் வந்து வைக்க முடியும். இந்த சென்டர் பேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, அதனுடைய பொசிஷன்ல நிக்காம முன்னாடியே வந்து வர்றதுனால சூட் ஆகாது அப்படின்ட்டு ரிட்டர்ன் போட்டோம். மறுபடியும் அதே ப்ராடக்ட்டே வந்து வாங்கிட்டோம். அதனுடைய அன்பாக்சிங் தான் வந்து இது. இதனுடைய டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெயிண்ட்
வந்து கரெக்டான ஃபினிஷிங்கில வந்து இல்ல. அதேபோல இந்த சென்டர் பேஸ்கெட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பாட்டம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெயிண்ட் வந்து உரியிற மாரி வந்து இருக்கு. அதேபோல பாட்டம் பேஸ்கெட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, பெயிண்ட் வந்து கொஞ்சம் வந்து ரிமூவ் ஆன மாரி இருந்தது. ஆனா, இதெல்லாம் வந்து ஓகேவா தான் இருந்தது. ஏன்னா, முக்கியமான பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டம் ஃபினிஷிங் வந்து ப்ராப்பரா இல்ல முன்னாடி பேஸ்கெட்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபினிஷிங் வந்து சூப்பராவே வந்து இருந்தது. அதனால போதும்டா சாமி அப்படின்ற மாரி தான் இருந்தது. அடுத்தது இந்த சென்டர் பேஸ்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான பொசிஷன்லயே வந்து இருந்தது. அதனால ஓகே அப்படின்ற மாரி இதே பேஸ்கெட்டே வந்து வச்சுக்கணும். அடுத்து இது என்ன டெஸ்ட் அப்படின்னா, பாட்டம் பேஸ்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 சைடும் ஸ்டாண்ட் வரதுனால வெயிட்ட வந்து நல்லாவே வந்து தாங்குது. அதுவே இந்த டாப் பேஸ்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு தான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டுருக்கோம். அதனால வெயிட்ட வந்து தாங்குதா அப்படின்னு செக் பண்றதுக்காக 5 கேஜி ஆனியன 1 வீக் ஃபுல்லா வச்சு பார்த்துருந்தோம். எந்தவித பிரச்சனையும் இல்ல. வெயிட் வந்து தாங்குது. ஆனா நம்ம வந்து பாட்டம் பேஸ்கெட்ல வந்து வெயிட் வைக்காம டாப் பேஸ்கெட்ல வெயிட் வைக்கிறோம் அப்படின்னா, இது மாரி ரொட்டேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கீழ வந்து சாய்ற மாரி இருக்கு. அடுத்து இந்த டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 10 லிட்டர் கேன் வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட தான் வந்து வாங்கியிருந்தோம். ஆனா அந்த ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ நல்லாவே வந்து அழுந்துறதுனால, அந்த அளவுக்கு வந்து வெயிட்ட வந்து வைக்க முடியாது. குவாலிட்டி வைஸும் அந்த அளவுக்கு ப்ராப்பரா இல்ல. அதனால இது மாரி குட்டியான ஆர்கனைசர் வச்சு தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஓவராலா இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இதனுடைய குவாலிட்டின்னு வந்து பார்க்கும்போது, அவங்க குடுத்த ஹைப்புக்கு சூப்பர் குவாலிட்டி அப்படின்னு சொல்ல முடியலனாலும், ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டின்னே வந்து சொல்லலாம். அடுத்து இதனுடைய பேஸ்கெட்டோட பிரீத்தபிலிட்டின்னு வந்து பார்க்கும்போது, நல்லா தான் இருக்கு. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னே வந்து சொல்லலாம். கேஸ்டர் வீல்ஸும் வந்து வரது பார்த்தீங்கன்னா, நல்ல அட்வான்டேஜா தான் இருக்கு. ஸ்மூத்தாவே வந்து பார்த்தீங்கன்னா, ரன் ஆகுது. ஈஸியா வந்து நம்மளால மூவ் பண்ணிக்கவும் முடியுது. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, இந்த ப்ராடக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அபோவ் ஆவரேஜான ப்ராடக்ட் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து தருது. இதனுடைய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1999க்கு வந்து வாங்கியிருந்தோம். இந்த குவாலிட்டிக்கு இந்த பிரைஸ் ரொம்பவே அதிகம் அப்படின்ற ஒரு ஃபீல தான் வந்து தருது. ப்ராடக்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஆட் பண்ணியிருக்கோம். வேணும்னா வந்து செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட்ல ஹோம் அண்ட் கிச்சன் ரிலேட்டடா இந்த ப்ராடக்ட் இருக்கு, அந்த ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றதுக்கு நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த ப்ராடக்ட்லாம் ஒர்த்தா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.